மத்தியில் இருக்கிற ஸ்டீபன் ஐயா அவர்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் வந்திருக்கிற இந்த பகல் நேரத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ மனிதர்களையும் ஊழியர்களையும் எனக்கு பின்னால் அமர்ந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய தாசர்களையும் வாழ்த்தி வணங்கி உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறேன். பாஸ்டர் இருதயராஜ் ஆரம்பத்தில் என்னோடு கூட ஊழியம் செய்தவர். அவருக்கு திருமணம் செய்து வைக்கிற ஒரு வாய்ப்பு, அவருக்கு ஆர்டினேஷன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, அந்த சபையை அந்த திறந்து வைக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு இடையிலே தேவன் அவரை வேறு நடத்தினார். எனவே அவர் சொன்னது மாதிரி உங்கள் ஊழியம் நானேன் கலங்கணும். திரும்ப சொல்லுகிறேன், ஊழியன் மரித்தாலும் ஊழியங்கள் மரிப்பதில்லை. அது ஆங்கிலத்தில் காட் பரி த ஒர்க்கர் பட் தி கேரி த ஒர்க். அதற்கு அடையாளமாக மேடையில் 2 பாஸ்டர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பாஸ்டர் ஆஸ்பான் அவர்கள். அவருடைய தகப்பனார் தான் என்னுடைய மென்டோர். அவர் தகப்பனார் தான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அஸ்திபாரமாக இருந்தவர். பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் மரித்தாலும் அவருடைய ஊழியங்கள் மறிக்கலை. அதைவிட புதிய பரிணாமத்துகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதாவது பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ஆதியாகமத்து புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஆதியா 49ஆம் அதிகாரம். இது யாக்கோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை. பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். 49ஆம் அதிகாரம். மேம்பட்டதாக இருக்கும், நித்தியமானதாக இருக்கும், முடிவு பரியந்தம் இருக்கும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் எல்லாம் 26ஆம் வசனம். நான் சொல்கிற மாதிரி படிங்க. சொல்லுங்கள், என் பிதாக்களுடைய சொல்லுங்கள், என் ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களின் ஆசீர்வாதங்களை விட மேலானது, நித்தியமானது, முடிவில்லாதது, எட்டப்படுகிறது, என் மேலும் என் பிள்ளைகள் மேலே வந்து தங்கும். அது பாஸ்டர் ஆஸ்பான் அவருக்கு ரொம்ப பொருந்தும், அருமையான தம்பிக்கு ரொம்ப பொருந்தும். அது மாதிரி சொல்கிறீங்களா உங்கள் பாஸ்டர் சொல்லுங்கள், அவரை பார்த்தா சொல்லுங்கள், உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை விட உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும், நித்தியமாக இருக்கும், முடிவு மட்டும் இருக்கும், உயரமாக இருக்கும், உங்கள் மேலும் இருக்கும், உங்கள் சந்ததியின் மேல் இருக்கும். அப்படின்னு சொல்கிறீங்களா? இதான் இன்றைக்கி நீங்கள் அவர் கொடுக்குற வார்த்தை. இன்றைக்கி அதுக்கு அதாவது இது அவரை பற்றி பேசணும். இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவேன். என்னுடைய மாமனார் ஒரு ஊழியர். நேற்று என் சபையில் ஜேக்கப் கோஷி பேசினார். அவருடைய 85 அவர் சபைக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு சின்ன கொட்டகை, ஒரு 10 பேர் அதில் ஆராதிப்பார்கள். இன்றைக்கு ஜேக்கப் கோஷி 20,000 பேர் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சபையின் போதகர். என்னுடைய மாமனார் ஒரு பாஸ்டர், தாம்பரம் ஐபிசியில் ஒரு சின்ன போதகராக இருந்தார். ஒரு 10 பேர் வருவாங்க. ஆனால் உண்மையாக ஊழியம் பண்ணுவார். 3 மணி ஜோம் பண்ணுவார். தன் பணத்தையெல்லாம் ஒரு ஊழியத்துக்கே செலவு பண்ணார். என் மாமியார் வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், தமிழ்நாடு அதாவது லெவலில் நர்சிங் சூப்பரண்டாக இருந்தாங்க. நர்சிங் போஸ்டிங்லாம் போடுறவங்க நிறைய பேர் போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்குறேன் பைசா இல்லாமல். மறிக்கும் போது கூரை வீட்டில் தான் மறித்தார்கள். ஷி வாஸ் கெசட்டட் ஆஃபீஸர் நம்பர் 1ல் மறித்தார்கள். ஊழியம் ஒரு 10 பேர் தான். இன்றைக்கி அவங்க மகன், அவருக்கு தெரியும் நினைக்கிற நெல்சன், தாம்பரத்தில் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறார். நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அமைஞ்சிக்கிற காலை அந்த சபையின் ஆரம்ப ஊழியர் நான் தான். பாஸ்டர் கேஎம் ஜானோட ஆரம்ப ஊழியர் நான் தான். காலேஜ் ஜோஷுவா சின்ன சின்ன பசங்க. இன்றைக்கி காலேஜுடைய ஊழியங்கள் வளர்ந்துருக்கு. நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் எல்லோரும் சொல்லுங்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை விட உன் ஆசீர்வாதங்கள் சொல்லுங்கள் மேற்பட்டது, முடிவில்லாதது, எட்டப்படுகிறது, உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் அது அமரும். நம்புறீங்களா? நிச்சயமாய். நான் பாஸ்டர் என்டி ஜோசப் ஐயாவோட 16 வருஷங்கள் ஊழியம் பண்ணேன்.
அது அவருடைய நிழல் என்று சொன்னால் மிகையாகாது. A to Z நான் தான். அவர் இருக்கும்போது ஒரு 100 சபைகள் 150 சபைகள் தான். இன்றைக்கி ஒரு 700 சபைகள் இருக்கிறது. அதாவது ஊழியன் மறிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் மறிக்கவே மறிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இதுதான் உண்மை. 2 வசனங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நினச்சேன் பாஸ்டர் ஆஸ்பான் பிரசங்கம் பண்ணுவார் நினச்சிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ரைட் 2 வசனங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து கூட்டங்கள் காலையும் மாலையும் தொடர்ந்து 38 நாட்களாக நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுறேன். இந்த சிலுவை தியானம் என்ற தலைப்பில் ஒரு 65 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். காலையும் மாலையும் ஒரு நாளைக்கு ஒரு 5 சேனலில் பேசுகிறேன். தொடர்ந்து கூட்டங்கள் இருந்தால் 2 வசனங்களை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 87ஆம் சங்கீதம் 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 87ஆம் சங்கீதம் போதும் சொல்லுங்க. சீயோனை குறித்து இன்னான் அங்கே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். இந்நாளிலே நம்முடைய வாழ்க்கை சொல்லப்படுகிற வாழ்க்கையாக இருக்கணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆங்கிலத்தில் 3 வார்த்தை சொல்லுவாங்க. It should be pronounced, it should be proved, it should be productive. சொல்லப்படுகிற வார்த்தையாய், நிரூபிக்கப்படுகிற வார்த்தையாய், அது எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிற வாழ்க்கையாக இருக்கணும். திரும்ப சொல்லுங்கள். சொல்லப்படும். சத்தமாக. இப்போது நீங்களும் மறிப்பீங்க, நானும் மறிப்பேன். நமக்கும் இந்த மாதிரி ஒரு கூட நடக்காதா? சொல்லப்படுமா? சமீபத்தில் ஒரு திருமணம் நடத்தினேன். திருமணம் நடத்தி நான் வீட்டுக்குள்ளே அப்போ தான் வந்தேன். நான் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் அந்த என்னுடைய அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன பாஸ்டர், என் பையன் 30 வருஷமாக சபைக்கு வரான், அவனை பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்னாங்க. நான் சொன்னேன், சொல்கிறது ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னேன். என்ன, பொண்ணை பற்றி நிறைய சொன்னாங்க, பையனை பற்றி இன்றைக்கி ஒன்றுமே சொல்லலையேன்னு. நான் சொன்னேன், சொல்கிறதுக்கு வருவான் போவான். ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன். இன்றைக்கி பார்த்தா அவனை இன்றைக்கி என்றைக்கு பார்ப்பேன்னு தெரியாது. புரியவே இல்லைல்ல? சொல்கிறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னாங்க. ஏதாவது அதுக்கு நான் லஞ்சம் தான் வாங்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையை கல்யாணத்துலேயும் போய் கல்லறையிலையும் போய் கல்யாணத்தில் போடுறோம். இது கர்த்தரால் வந்தது, இது கேஷால் வந்தது, கலரால் வந்தது, காஸ்டால் வந்தது, கிரைஸ்டால் வரல. என்ன பிரதர்? எதிர் வீட்டால் வந்தது. புரியவே இல்லை. கேஷால் வந்தது, கலரால் வந்தது, காஸ்டால் வந்தது, கிரைஸ்டால் வரல. அதுவும் போய் இன்டர்நெட்டால் வந்தது. இதில் போய் கர்த்தரால் வந்ததுன்னு இதுக்கு போய் சொல்லணும். அது அதில் பாஸ்டர் வேறு சொல்லாது. காரியம் கர்த்தரால் வந்தது, கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்போம். வேறு வழியே இல்லை. அடுத்து இன்னொரு போய் கல்லறையில் இவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தார். அவர் கிறிஸ்துக்குள் வாழவே இல்லை. அவர் கிறிஸ்துவுக்குள். புரியுதுங்களா? நான் கொரியாவுக்கு இது வரைக்கும் 18 முறை போயிருக்கிறேன். நான் கொரியன் அல்ல. எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. என் பேத்திக்கு 4 வயசு. இப்போது அடுத்த மாதம் அந்த பொண்ணையை கொரியா கூட்டின்னு போகிறேன். சரளமாக பேசுது. எப்படின்னா யூடியூப்பில் பார்த்துச்சான். குட் மார்னிங் சொல்லுது, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுது, குட் ஈவினிங் சொல்லுது, சாப்பிட்டீங்களான்னு சொல்லுது, தேங்க்யூன்னு சொல்லுது. 17 வருஷம் போயிருக்கேன், 17 முறை போயிருக்கேன். எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு கொரியா பொண்ணு இல்லை, இந்திய பொண்ணு தான். இந்தியாவில் பிறந்தால் தான் நம்ம இந்தியர்கள். கிறிஸ்துக்குள்ளே வாழாமல் எப்படி கிறிஸ்துக்குள் மரித்தான்னு சொல்கிறது? நம்ம பாதி பேர் போய் தான் சொல்கிறோம் கல்லறையில். வேறு வழியே இல்லை. சொல்ல வேண்டிய அதாவது நம்ம எல்லாம் காலத்தின் கட்டாயத்தில் கிறிஸ்துக்குள் மரித்தார். நான் உண்மையை சொல்லட்டுமா, ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுவேன். சமீபத்தில் ஒரு அடக்காரன் போயிருந்தேன். ஒருத்தன் சொல்கிறான், இனிமேல் யாரா எனக்கு குவார்டர் வாங்கி கொடுப்பா போயிட்டேன்றான். நான் நினச்சிக்கிறேன், எனக்கு இந்த நிலைமையாக நினச்சிட்டேன். எனக்கு யாரா குவார்டர் வாங்கி கொடுப்பா இப்படி போயிட்டேன்றான். நைஸ் ஜாப் பட் நேஸ்டி ஜாப். நல்ல வேலை கேவலமான. ஃபஸ்ட் ஆஸ்மானுக்கு அப்படிலாம் அனுபவம் இல்லை வந்துருக்குதா? இட்ஸ் வெரி பிரில்லியன்ட்.
அப்போ யோசித்தேன், கையும் ஓடல காலும் ஓடல. அந்த அம்மா மனைவி பார்த்தேன், பாஸ்டர் அப்படி நல்ல மனைவி, பக்தி உள்ள மனைவி, நல்ல ஜோமம், நல்ல ஊழியம், நல்ல வேதம் வாசிக்கும். அவன் இருக்கிறான், ஃப்ரெண்டுக்கு சொல்கிறான், டேய் எனக்கு நாலுலேருந்து யார் எனக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பேன்றான். நான் யார் அடக்கம் பண்ணியிருக்கிறேன், அடக்கம் பண்ண போயிருக்கிறேன். இப்போது ஒரு கோப்பையில் என் குடி இருப்போம், அவன் அடக்கம் பண்ண போயிருக்கிறேன். ஒன்றுமே பண்ணல. இயேசுவின் நாமத்தில் அடக்க பண்ணுகிறோம், ஆமீன். அவ்வளோதான். 2 வார்த்தை கூட சொல்லலை. என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். சொல்லப்படும். என் மரணத்துக்கு பிறகு நான் வாழ்ந்த வாழ்க்கை, என் கிரியைகள், என் ஊழியம் அனைத்தையும் சொல்லப்படும். இன்றைக்கி பாஸ்டர் இருதராஜ் பற்றி சொல்லப்படுதுன்னா அப்படி வாழ்ந்தார். அவருடைய மகன் ரொம்ப போல்டு. அவருடைய மறுபக்கத்தையும் சொன்னார், இன்னொரு பக்கத்தையும் சொன்னார். அதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் வேணும். புரியல? நெகட்டிவும் சொன்னார், பாசிட்டிவும் சொன்னார். இருக்க எல்லாருக்கும் ரெண்டுமே தெரியும். ஆனால் நாங்கள் பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லுவோம். அவர் நெகட்டிவும் சேர்த்து சொல்லிட்டார். சொல்லுங்கள். சொல்லப்படும். சத்தமாக. இன்னான் இன்னான் எப்படி வாழ்ந்தான், எப்படி ஊழியம் பண்ணான் என்று சொல்லப்படும். நான் ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். என்னை ட்ரெயின் பண்ணவர் பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ். 73ஆம் ஆண்டு பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா கிட்ட நான் ஊழியத்துக்கு போனேன். நான் தான் ஆல் இன் ஆல், பைபிள் ஸ்கூல் டீச்சரு, சர்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லாமே ஃபைனான்ஸ், எல்லாமே நான் தான். ஸோ எனக்கு 50 ஆண்டு கால ஊழியரோட அனுபவம். நிறைய பேரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பைபிளில் மெத்துசலாம் ஒருத்தர் வாழ்ந்தார், 969 வருஷம் வாழ்ந்தார். அவரை பற்றி 2 வார்த்தை இருக்குது, பிள்ளைகளை பெற்றான் மரித்தான். இதை விட ஒன்றுமே இல்லை. இதுக்கு இத்தனை வருஷம் தேவையே இல்லை. 2 வார்த்தை, பிள்ளைகளை பெற்றான் மரித்தான். அவரை பற்றி வேறு ஒன்றுமே இல்லை. 33 வருஷம் வாழ்ந்த ஆண்டவரை பற்றி ஆதியிலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் இருக்குது. ஆதியிலே தேவன், ஆதியாகமம், கிறிஸ்துவின் பிறப்பின் விவரம் மத்தேயு, ஆமீன் இயேசுவே வாரும், வெளிப்படுத்தல் கடைசி. ஸோ முதலும் அவர்தான், மையமும் அவர்தான், முடியும் அவர்தான். சொல்லுங்கள் எல்லாரும். சொல்லப்படும். இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறேன், என்னை பற்றி நீங்கள் அவனை சொல்லணும். அட்லீஸ்ட் மேடல் இருக்கிறவங்களாம் சொல்லணும். ஒன்று சொல்லணுமா? இது ஒரு கியூ, ஒரு கியூ. அவர் முதல்ல டோக்கன் வாங்கிட்டார், நம்ம பின்னாடி டோக்கன் வாங்குவோம். வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. எனக்கு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். நேற்று என் சபையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நேற்று என் சபையில் ஊழியர் கூட நடந்தது. ஜேக்கப் கோஷி பேசினார். ஒரு 170 பாஸ்டர் வந்தாங்க. 170 பாஸ்டர் வந்தாங்க. என் சபையில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, எக்ஸலண்ட், அவுட்ஸ்டாண்டிங், சூப்பர், மல்டி டேலண்டட் லேடி. அந்த பொண்ணு இங்கே ஏஞ்சல் டிவியில் எல்லாம் அதான் பண்ணுது. தமிழ் தெலுங்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம், ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணோம், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணோம். சூப்பர். ஏஞ்சல் டிவியில் ஒரு அத்தனை எடிட்டையும் அந்த பொண்ணு தான் பண்ணுது. என் சபையில் இருக்கிற அந்த பொண்ணு. எனக்கு திங்கட்கிழமை மத்தியானம் அந்த பிள்ளைக்கு 4 மணிக்கு குழந்தை பிறந்துச்சு. 4 மணிக்கு முதல் பிரசவம். கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் ஆச்சு. பம்மல் நல்ல தம்பின்னு ஒரு எம்எல்ஏ அவருடைய பேரன். 1 மாதம் கல்யாணம் ஆச்சு. அந்த தம்பி விசுவாசம் சபையில் 25 ஆண்டுகளாக கீபோர்டு வாசிக்கிறார், ஊழியம் பண்ணுறார். அந்த பொண்ணு என்கிட்ட இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங், அவுட்ஸ்டாண்டிங். காலையில் வந்தால் ராத்திரி 11 மணி வீட்டுக்கு போகும். 2 பேரும் புருஷன் மணி அப்படி தான். பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணாங்க. குழந்தை பிறந்துச்சு. 5 மணிக்கு குழந்தை பிறந்தது, 5:45 மணிக்கு அம்மா இருந்துச்சு. இதுதான் வாழ்க்கை. வெரி அவுட்ஸ்டாண்டிங், வெரி வெரி அவுட்ஸ்டாண்டிங். அதாவது மல்டி டேலண்டட் கேர்ள் அந்த லேடி, அந்த பொண்ணு. 31 வயசு தான். இதுதான் வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், 1 வருஷம் கூட ஆகலை கல்யாணம் ஆகி. வாழ்க்கை குறுகினது, நித்தியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பாஸ்டர் எங்களை பயமுறுத்துறீங்களான்னு கேட்குறீங்களா? இங்கே இல்லேன் ஐயா, அங்கே உள்ளேன் ஐயா. இங்கே ஆப்சண்ட், அங்கே ப்ரெசண்ட்டு. இங்கே தார் ரோடு, அங்கே தங்க ரோடு. என்னடி பார்க்குறீங்க? எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு. எனக்கு 5 பைபாஸ் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் தூங்கி எழுந்திருப்பது பெரிய காரியம்தான். இல்லை மனைவியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. நேற்று நான் மட்டும் தனியாக இருந்தேன். ஜெபம் பண்ணி தாப்பால் போட்டேன். ஆனால் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே காலையில் சுகத்தோடு எழுந்துக்கணும்னு. புரிய மாட்டேங்குது இல்லை? இதான் வாழ்க்கை. உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும் சொல்லப்படும். ஐயா இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. நம்மளை பற்றி
உலகம் என்ன சொல்லுவோ இல்லையோ, பரலோகம் என்ன சொல்கிறது தான் முக்கியம். உலகத்தின் மதிப்பீட்டை விட பரலோகத்தின் மதிப்பீடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? 2 வசனம் சொல்ல போகிறேன். ஒன்று, தொற்காள் என்ற ஒரு பெண்ணை பற்றி. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அவள் மரித்து அதாவது அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் வைத்திருந்தார்கள். அவளை குறித்து சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரம். யோப்பா படிங்க சிஸ்டர். 39ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, தொற்காள் தங்களோடு இருக்கையில் அவள் செய்த அங்கிகளை காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். தமிழில் அங்கிகளை காண்பித்து. கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும். அவள் ஒரு விதவை, நல்லா கவனிக்கணும். தங்களோடு இருக்கையில் அவள் செய்த அங்கிகள், எல்லாம் சொல்லுங்கள். தங்களோடு இருக்கையில் அவள் செய்த. இருதயராஜ் அங்கி செய்யலை, ஆத்துமாக்களை செஞ்சார். இப்போ நாங்கள்லாம் அங்கி பண்ணலை. இங்கே யாருமே டெய்லர் இல்லைன்னு நினைக்கிறேன் நானெல்லாம். அப்படியே நம்ம யாரும் டெய்லர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பண்ட் டெய்லர் கிடையாது. பாஸ்டர் ஓவன் ராவ் டெய்லர் கிடையாது. ஆனால் அவர் செய்த அங்கி பேசப்படுது. இருதயராஜ் செய்த அங்கி பேசப்படுது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவள் அங்கிகள் பேசப்பட்டு. சொல்லுங்கள் எல்லாரும். அவள் மரித்து பின்பு எது பேசப்பட்டது? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கரங்களை சொல்லுங்கள். என்னை பற்றி யாராவது சொல்லணும். காசு வாங்காமல், லஞ்சம் வாங்காமல் சொல்லணும். இன்றைக்கி பல நேரம் நாங்கள் வேறு வழி இல்லைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு ஒரு சம்பவம். நான் உள்ள சபைக்கு உள்ள போகிறேன். ஜேம்ஸ் பால் ராஜ் அந்த அடக்காரன் நடத்துகிறார். நான் அப்போ தான் தஞ்சாவூர்லேருந்து வெளியே வந்தேன். நேராக உள்ளே வரேன். அவர் சொல்கிறார், இந்த அம்மாவை பற்றி ஸ்டீஃபன் தேவகுமார் சொல்லுவார்னு சொன்னார். நான் போய் கேட்டேன், என்னையா சொல்கிறதுன்னு கேட்டேன். ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னார். அது ஒரு பாஸ்டர் மனைவி. என்னையா இப்போ தான் உள்ள நுழைஞ்ச, கொஞ்சம் டைம் கூடியா யோசித்து சொல்கிறேன்னு. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பிரதர், சொல்கிறதுக்கு ஆளே இல்லைன்னார். கொடுமை இல்லை. காலைல ஃபோன் பண்ணேன் இப்போ அவருக்கு, நீ போயா, நான் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. அவர் எனக்கு முன்னால் மாரணாதா மீட்டிங் போயிட்டாராம். சொல்லுங்கள், சொல்லப்படும். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? உண்மையாக சொல்லப்படும், உண்மையை சொல்லப்படும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏதோ வேறு வழியே இல்லை. நான் கேட்டேன், என்னையா சொல்லணும்னு கேட்டேன். ஏதோ ஒன்று சொல்லுங்கள் பாஸ்டர்னார். நான் என்ன பண்ணேன்? ஏதோ ஒன்று. அதில் பாதி போய் எனக்கு நல்லா தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், சொல்லப்படும். இன்னும் சொல்லட்டுமா? இன்றைக்கி பாஸ்டர்களை பற்றி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பாஸ்டர்களை பற்றி சொல்கிறது நான் சொல்கிறார் ஒருத்தர், நான் மேடையில் தான் பாஸ்டர், கீழே வந்தால் ரவுடி அப்படின்றார். மேடையில் பாஸ்டர், கீழே வந்தால் ரவுடின்றார். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்கள், சொல்லப்படும். என்னை பற்றி யார் சொல்கிறாங்களோ இல்லையோ, என் மனைவி சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, என் சபையார் சொல்லுவாங்க, ஏதோ வடைச்சு நடக்கிற சில ஊழிகள் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, நிறைய சொல்லுவாங்க. ஒரு அம்பானின்வாங்க, அதானின்வாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை, சொல்லப்படும். இன்னொருத்த பற்றி சொல்லப்பட்டது. யோசுவா கடைசி அதிகாரம் கடைசி வசனம். யோசுவா கடைசி அதிகாரம் கடைசி வசனம். யோசுவாவின் புஸ்தகம். ஒரு நிமிஷம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் தவர் மினிஸ்ட்ரி. எல்லாம் கவனிங்க, ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம், இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். சபை கட்டினேன், பில்டிங் கட்டினேன், உங்களுக்கு நான் இத்தனை ஊழிய ஆரம்பித்தேன், நான் இத்தனை டிவியில் பேசினேன், அதெல்லாம் முக்கியமே இல்லை. இதுதான் முக்கியம். படிப்பீங்களா? சொல்லுங்கள். யோசுவா ஜனங்களை அவருடைய சுதந்திரத்திற்கு அனுப்பினான். கரங்களை உயர்த்தி. ஊழியத்திலே பெரிய ஊழியம் தான் இது. ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு. ஒரு சின்ன கேள்வி, யாரும் தப்பாக சொல்லலை. நம்மக்கிட்ட இருக்கிற பாதி பேர் பரலோகம் போவானான்னு சந்தேகம். புரியல? நம்மக்கிட்ட இருக்கிற பாதி பேர் பரலோகம் போவாங்களான்னு சொல்லுங்கள் எல்லாரும். அவரவர் வித ஜனங்களை, எல்லாம் படிங்க, ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பினான்.
நல்லா கவனிக்கணும். நான் சொல்ல இந்த ஊழியம் நான் பார்த்துக்கலைங்க. அதுக்கு பிறகு தான் சாவே வரும். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம் கர்த்தருடைய ஊழியக்காரன் மரித்தான். எப்போ மரணம் வரும்? நம்முடைய ஊழியத்தை செஞ்சு முடித்த பிறகு. பாஸ்டர் இருதராஜுக்கு என்ன ஊழியம் தேவன் தந்தாரோ கவனிங்க, மெகா ஊழியம் அல்ல. பாஸ்டர் ஹென்றி ஜோசப் மரிக்கிறதுக்கு முந்தின வாரம் நான் போய் பார்த்தேன். ஒருத்தர் வளர்ந்தேன் நான். அப்படின்ட்டு அவர் சொன்னார், ஸ்டீவா, எனக்கு ஒரு மெகா சபையின் அழைப்பு எனக்கு இல்லை, அப்போவும் இல்லை இப்போவும் இல்லை. ஆனால் உன்ன மாதிரி ஒரு 10 பேர் எழுப்பினா தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னாரு. அவருடைய 93வது பிறந்தநாள் நான் தான் செய்தியாளர். சமீபத்தில் மரிக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு புக்கு எழுதினேன். அப்போலோ மருத்துவமனையில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் படுக்கையில் இருந்தேன். படுத்து பெட்ஷோர்லாம் வந்துச்சு எனக்கு. நான் நினச்சிட்டேன் இதான் வாழ்க்கை முடிவு, இனிமேல் வாழ்க்கை இல்லைன்னு நினச்சிட்டேன். ஏன்னா 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்குது, அப்புறம் நிறைய பிரச்சனை, காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. அது ஒரு புக்கு எழுதினேன். என்ன புக்கு எழுதினேன்னா, நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களில் செய்வார். குட் காட் வில் டூ குட் திங்ஸ் அவுட் ஆஃப் பேட் டைம் அப்படின்னு எழுதினேன். அந்த புஸ்தகத்துக்கு அணிந்துரை கேட்டேன். அவர் சொன்னார், டேய், நான் ஒரு புக்கு கூட எழுதலடா, என்னை போய் அணிந்துரை எழுத சொல்கிறீ, என்னடா நியாயம்னு கேட்டார். அப்போ சொன்னார், எனக்கு மெகா சபையின் அழைப்பு இல்லை, ஆனால் உன்ன மாதிரி என்கிட்ட வளர்ந்தவர் தான் தயானந்தன், ஜோசப் பாலச்சந்திரன், நிறைய பேர் அப்படி சொல்லலாம். இன்றைக்கி பெங்களூரில் ஜாக்சன் ஒரு ஐயா இருக்கிறார், தங்கச்சன், ஏன் ஆனந்தும் தாமஸ் ராஜு கூட அங்கே தான் இருந்தாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்கள். அவரவர் சுதந்திரத்திற்கு அவரவரை அனுப்பினாலே போதும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்லப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை சொல்லப்படும், உங்கள் பேச்சு சொல்லப்படும். நான் இதை சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் பாருங்கள், மரித்தாரா? அவர் மரித்தார் இருக்குதா? அவர்களை அடக்கம் பண்ணினார். 30ஆம் வசனம் சொல்லுங்கள், அடக்கம் பண்ணினார்கள். 31 எல்லாம் சொல்லுங்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அவர்கள் அறிந்து, கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் இருந்தார்கள், கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. சொல்லுங்கள், அவருடைய எல்லா மூப்பர்களும் அவன் சேவித்த கர்த்தரை சேவித்தார்கள். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல, வசனம் பார்த்து தான் புரியும். எதுக்கு பிறகு 31 எதுக்கு பிறகு? யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் அவன் மூலமாய் தேவன் செய்த கிரியைகளை யார் அறிந்ததாம்? இஸ்ரவேலின் மூப்பர்கள் அறிந்தார்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கடினமான வார்த்தை இது. ஆஃப்டர் மை டெத், என் மரணத்துக்கு பிறகு கூட நான் செய்தது சொன்னது பேசப்பட வேண்டும். எதுக்கு பிறகு? அது ஒரு அழகான வசனம் இருக்குது, வெகு நாளைக்கு பின்பு. இருக்குதுங்களா? இருக்குதா? யோசுவாவுக்கு பின்பு வெகு நாளைக்கு பின்பு. விளக்காலம் சொல்லுங்கள், வெகு நாளைக்கு பின்பு. இன்றைக்கி என்னத்தனா பிரச்சனை? இன்றைக்கி என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் இன்னைக்கு இப்போது காந்தியை பற்றி நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை, காமராஜரை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஆனால் டாக்டர் பில்லிகாரன் பற்றி நினைக்கிறோம், ஓரல் டிராப்ஸ் பற்றி நினைக்கிறோம், டிசி நினைக்கிறோம். அது வேறு, இது வேறு. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள். அவன் மரித்து வெகு நாளைக்கு பின்பும் அவன் செய்த கிரியைகளை இஸ்ரவேலர்கள் அறிந்து அவன் சேவித்த கர்த்தரை சேவித்தார்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதில் பெரிய கொடுமை என்னென்னா, நாம் மரிச்ச பிள்ளைங்களே கர்த்தரை சேவிக்கிறதில்லை. இங்கே எப்படின்னு தெரியல, நிறைய பிள்ளைங்க சபையை வித்துடுறான், நிறைய பாஸ்டர் பண்ணி சபையை வித்துடுது. எல்லாம் கரங்க சொல்லுங்கள், என்ன பாருங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். அவர் மாதிரி யோசுவா மரித்து வெகு நாளைக்கு பின்பும், வருஷம் போடல, காலங்கள் போடல, அவன் சேவித்த கர்த்தரை அவர்கள் சேவித்தார்களாம். எவ்வளோ அருமையான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். என்ன 3 காரியம் செய்யணும், அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, there are 3 things that we have to do. நம்பர் 1, யோசுவா 1:8 தெரிந்த வசனம். இது ஆங்கிலத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, சத்தமாக சொல்லுங்கள். நம்பர் 1, ஸ்பீக் த வேர்ட். வசனத்தை பேசுங்க, வசனத்தை மட்டும் பேசுங்க. சொல்லுங்கள், வசனத்தை பேசுங்க. இன்றைக்கி வசனம் பேசுகிற ஊழியர் ரொம்ப குறைவு. சொந்த கதை, சோக கதை,
வந்த கதை வாழ்ந்த கதை சினிமா பாட்டெலாம் பாடுறான் இப்போ பாஸ்டர்லாம். 1000 ஒருவன் இல்லை போதே 100 வயசு கேட்கலையா நீங்கள்? மாசில்லா இன்ப காதலே, அதுக்கு 1000 பேர் போகிறான். நாங்கள் சத்தியம் பேச எங்களை கேட்டு 10 பேர் கூட வர மாட்டேன்றோம். நான் இந்த யூடியூப்பில் 3700 பிரசங்கம் போட்டிருக்கிறேன். என் பிரசங்கத்துக்கு 50 பேர் மேலே போனால் பெரிய சாதனை. என்ன சார், 50 பேர் மேலே என் பிரசங்கம் கேட்டால் பெரிய சாதனை. ஒன்றும் இல்லை, யாரை பற்றி ஒருத்தன் போடுற அடுத்த நிமிஷம் எனக்கு 20,000 பேர் வராங்க வியூவர்ஸு. அவருக்கு தெரியுது எல்லாம். சொல்லுங்கள் எல்லோரும், நான் பேசப்பட வேண்டுமானால், நான் சொல்லப்பட வேண்டுமானால் 3 காரியம் சொன்னேன். ஸ்பீக் த வேர்ட், வார்த்தையை பேசுங்க, பேசப்படுவீங்க. வார்த்தையை பேசுங்க, பேசப்படுவீங்க. நம்பர் 2, ஸ்டடி த வேர்ட், நீங்கள் பேசப்படுவீங்க. வசனம் படிங்க, தியானித்து. இந்த படிங்க சிஸ்டர். எனக்கு ஒன்றுங்க அப்படி இடத்து தெரியுமா? ஸ்பீக் சொல்லுங்கள், பேசுவேன்னு சொல்லுங்கள். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும். தம்பிக்கு தான் சொல்ல விரும்புகிறேன், யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ கர்த்தர் பாராட்டுவார். சொந்த கதை வேணாம், சோக கதை வேண்டாம், எந்த கதையும் வேணாம். உங்கள் கதையை மட்டும் சொல்லுங்கள், ஆண்டவர் கதையை மட்டும் சொல்லுங்கள். ஸ்பீக் த வேர்ட், வசனத்தை மட்டும் பேசுங்க, வாழ்வீர்கள். பாராட்ட மாட்டீங்க, ஆனால் பேசப்படுங்க. எதுக்கு பிறகு யோசுவா கடைசி அதிகாரம் வெகு நாளைக்கு பின்பு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். அலையில சொல்லி நான் உங்களுக்கு வெகு நாளைக்கு பின்பு. அதான் என்னுடைய ஆசை. ஸ்டீவன் மரித்தாலும் வெகு நாளைக்கு பின்பு நான் பேசின வசனம் என்னைக்கு அவரால் கிரியை செய்யணும். உங்களுக்கு எனக்கே தெரியுது 3700 பிரசங்கம் நான் லோட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் கேட்பாங்க, எனக்கு வேறு வேலையே இல்லையான்னு. எங்கள் மனைவி கேட்கும், அதே என் பிள்ளைங்க கேட்கும், நல்ல பிள்ளைங்க அதெல்லாம். உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு. எனக்கு தான் வேலையே. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கா அவரால் அது பேசும். பாருங்கள், நான் அடிக்கடி இவர் பிரசங்கத்தில் அவங்க அப்பாவை பார்க்குறேன். அதை விட சூப்பராக பேசுகிறார் இவர். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், ஸ்பீக் த வேர்ட். தம்பிக்கு சொல்கிறேன், ஸ்பீக் த வேர்ட். ரெண்டாவது, ஸ்டடி த வேர்ட். நாட் ரீட் த வேர்ட், ஸ்டடி த வேர்ட். நீங்கள் என்ன தெரியுமா? வி ஆர் ஸ்டடிங் த நியூஸ் பேப்பர், பட் வி ஆர் ரீடிங் த பைபிள். புரியவே இல்லை. நியூஸ் பேப்பரை ஸ்டடி பண்ணுறோம், பைபிளை ரீட் பண்ணுறோம். புரிஞ்சா ஒரு ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. நம்மளுக்கு புரிஞ்சுதா? நியூஸ் பேப்பரை ஸ்டடி பண்ணுறோம், ஒரு பக்கம் கூட விடலை. ஒருத்தன் கேட்டேன், என்ன எப்படி படிக்கிறேன்? காசு கொடுத்து வாங்கின நியூஸ் பேப்பர் பாஸ்டர்ன்றான். அது காசு கொடுத்து வாங்கின வாங்கன்னு தான். திரும்ப நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணணும், பைபிளை நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு? ஆனால் பொய் சொல்லாமல் கேட்குறவங்கள, கடைசியாக திருப்தியாக இப்போ பைபிள் படிச்சிங்க? திருப்தியாக எவ்வளோ பைபிள் படிச்சிங்க? நான் ஒரு மிகைப்படுத்தலாம் வேண்டாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஐ ஸ்பெண்ட் இட். 3 மணி நேரம் ஐ ஸ்பெண்ட் த வேர்ட். ஏன் தெரியுமா? 100 பக்கம் படித்தா 10 பக்கம் மனசில் பதியும். 10 பக்கம் மனசில் பதிஞ்சால் ஒரு பக்கம் விஷயம் சொல்லலாம். ஒரு பக்கம் விஷயம் சொன்னால் ஒரு வார்த்தை உள்ளே போகும். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறதுனால 100 பக்கம் படிக்கணும். சொல்லுங்கள், ஸ்பீக் த வேர்ட், ஸ்டடி த வேர்ட். ரொம்ப முக்கியம், சப்மிட் த வேர்ட். வசனம் படிங்க சிஸ்டர், படிங்க. சத்தமாக செய்ய. இன் இங்கிலீஷ் சப்மிட். எல்லாம் சொல்லுங்கள். ஸ்டடி த வேர்ட், ஸ்பீக் த வேர்ட். வசனத்தை மட்டும் பேசுங்க. தம்பிக்கு தான் சொல்ல போகிறேன், வசனத்தை மட்டும் பேசுமா. பாட்டை குறைங்க, வசனத்தை அதிகப்படுத்துங்க. எனக்கு பாட்டு அதிகமாகிடுச்சு, வசனமே இல்லை. அன்றைக்கி ஒரு சபைக்கு போயிருக்கிறேன், பாட்டு பாடி 2.5 மணி நேரம் முடிச்சிட்டார் அவர். என்னைய கேட்ட ஆவியாக நடத்துகிறாராம். நான் ஆவியான பாட்டு பாடி ஆமேன்னு சொல்லுவார். என்ன பிரதர், நீங்கள் நல்லா ஆறாக நடத்துகிறீங்க, பண்ணுங்க. இட் ஷுட் பி பேலன்ஸ்ட். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், ஸ்பீக் த வேர்ட், ஸ்டடி த வேர்ட், சப்மிட் த வேர்ட். பேசப்படுவீர்கள், நிரூபிக்கப்படுவீர்கள், பெருகுவீர்கள். 3 காரியம் சொல்ல போகிறேன். அதாவது 3 காரியம். யூ வில் பி ப்ரொனவுன்ஸ்ட், யூ வில் பி ப்ரூவ்ட், யூ வில் பி ப்ரொடக்டிவ். எல்லாம் சொல்லுங்கள். ப்ரொனவுன்ஸ், பேசப்படுவேன். ப்ரூவ்ட், நிரூபிக்கப்படுவேன். ப்ரொடக்டிவ், இந்த இந்தியாவில் நான் வளர்ந்து கனி தருவேன். திரும்ப சொல்லுகிறேன், உன் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட உன்னுடைய ஆசீர்வாதம் மேற்பட்டதாக இருக்கும், பெரிதாக இருக்கும், எவரெஸ்ட்டை விட உயரமாக இருக்கும், முடிவில்லாத ஒன்றாக இருக்கும்,
அது உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இருக்கும். God bless you. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டுமா? ஐயா பேசினா டைம் போகிறதே. ஹல்லேலூயா. எங்கள் அப்பாவே வந்து பேசின மாதிரி சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா முன்னாடியே சொன்ன வார்த்தை கீழே இல்லாது. வசனத்தை பேச வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். மூணாவது ஹல்லேலூயா, அதன்படி நடக்கணும். இப்போ கர்த்தர் நம்மோடு இருந்து பேசின காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக வைக்கணும். இங்கே பேசின வார்த்தைகள், ஊழியர்கள் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே நடக்கணும். அதுக்கு நாம் செபிக்கணும். ஹல்லேலூயா.